ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு கறி தாங்க பண்ண போதும். ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அது என்னன்னு பார்க்கலாமா? மட்டன் 250 கிராம் எடுத்துருக்கோங்க. அது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்தது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது. நம்ம வேக வச்சு இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி சின்ன வெங்காயம் 2யும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். 1 கப் தேங்காய், துருவிய தேங்காய், 5 கிராம்பு, 3 பட்டை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 அன்னாசிப்பூ இதழ். இதுதாங்க. இப்போ இதை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்க வேண்டியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம கொஞ்சம் நேரம் ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ கடாயை வச்சு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினோடனே காஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ அதோட கலர் சேஞ்ச் ஆகும். சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளியை சேர்த்துடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா இப்போயே உப்பு சேர்த்து போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கினோடனே 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே கறி வேக வச்சு எடுத்துக்கோங்களே அதையும் சேர்த்துடலாம். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்க லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்க வேணாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ மசாலாலாம் வெந்து கொஞ்சம் தண்ணி இறுக்கிடுங்க. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம் வச்சு இது சைட் டிஷ்ஷாக வச்சா கூட சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்